இரவின் நிசப்தத்தில் தீபக் தனது கடந்த காலத்தின் வலி நிறைந்த பக்கங்களை கார்த்திகாவிடம் சொல்லி முடித்தான். தான் ஏன் சிறை சென்றேன், தனது சொந்த அண்ணனுக்கு தான் கொடுத்த அந்த பயங்கரமான தண்டனை என்ன என்பதை அவன் விவரித்தபோது அவனது குரலில் எந்த விதமான நடுக்கமும் இல்லை. அவன் கண்களில் ஒரு துளி கூட குற்ற உணர்ச்சியோ அல்லது தான் செய்த காரியத்திற்காக வருத்தமோ தெரியவில்லை. மாறாக ஒரு தர்மத்தை நிலைநாட்டிய திருப்தியும் பெருமிதமும் அவன் முகத்தில் ஒருவித தெளிவை தந்திருந்தது. தீபக் நிமிர்ந்து கார்த்திகாவை பார்த்தான். கார்த்திகா, நான் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே இல்லை. அந்த மிருகத்துக்கு நான் கொடுத்தது சரியான தண்டனை தான். அது அந்த நிலாவுக்கும் அவளை போல பல பொண்ணுங்களுக்கும் நான் வாங்கி கொடுத்த ஒரு நீதி. அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்னோட மனசு ஆறுதலாக இருந்துச்சு என்று உறுதியாக சொன்னான். சற்று இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்தான். ஆனால் சட்டத்தோட பார்வையில் அது தப்பு தான். என்ன இருந்தாலும் சட்டத்தை நான் என் கையில் எடுத்திருக்கக்கூடாது. அது ஒரு குற்றம்னு எனக்கு தெரியும். அதுக்காகத்தான், அந்த தவறுக்காகத்தான் நான் அந்த தண்டனையை ஜெயிலில் அனுபவித்தேன். இப்போ உன் முன்னாடி நிற்கிற இந்த தீபக் அந்த தண்டனையை முழுசாக ஏற்றுக்கிட்டு வந்தவன் தான். இதுதான் என்னோட நிஜம், இதுதான் நடந்தது என்று ஒரு நீண்ட பெருமூச்சோடு சொல்லி முடித்தான். அவன் பேசி முடித்ததும் அங்கே ஒரு நீண்ட மௌனம் நிலவியது. தீபக் ஒரு கொலையாளியோ அல்லது குற்றவாளியோ அல்ல. அவன் ஒரு அநீதியை கண்டு பொங்கி எழுந்த ஒரு மனிதன் என்பதை கார்த்திகா உணர்ந்தாள். அவனது நேர்மையும் அந்த பெண் குழந்தைக்காக அவன் கொண்ட அக்கறையும் அவளது இதயத்தை தொட்டது. அடுத்த நொடி எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அந்த பெருமதிப்போடும் பாசத்தோடும் பாய்ந்து வந்த தீபக்கை அப்படியே இறுக கட்டி அணைத்து கொண்டாள் கார்த்திகா. அந்த அணைப்பில் நீ செய்தது சரிதான் என்ற அங்கீகாரமும் தீபக்கின் காயங்களுக்கு மருந்தாகும் ஒரு ஆறுதலும் நிறைந்திருந்தது. 2 நாட்கள் கழித்து அவர்கள் சென்னைக்கு கிளம்பினார்கள். நெடுநேர பயணத்திற்கு பிறகு தீபக், கார்த்திகா மற்றும் அவளது அப்பா பொன்னம்பலம் மூவரும் சென்னை வந்து இறங்கினார்கள். கிராமத்து தென்னந்தோப்பையும் ஏரிக்கரைகளையும் பார்த்து பார்த்து பழகிய பொன்னம்பலத்திற்கு சென்னையின் அடுக்குமாடி தளங்களும் இடைவிடாத வாகன சத்தமும் ஏதோ ஒரு மாய உலகத்திற்கு வந்தது போன்ற உணர்வை தந்தது. என்ன மாப்பிள்ளை இது, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரே கட்டடமாக இருக்குது. ஒரு மரஞ்செடியை கூட காணோமே. மனுஷன் காற்று வாக்கில் கொஞ்சம் நிம்மதியாக உட்கார இங்கே இடமே இல்லையா? அப்படியே கொஞ்சம் இழைப்பாடுறதுக்கு ஏதாவது அரச மரத்தடியோ இல்லைன்னா சின்னதாக ஒரு ஓடை ஏரிக்கரை ஏதாவது இருந்தா சொல்லுங்க மாப்பிள்ளை. அங்கே போய் கொஞ்ச நேரம் காலை நீட்டி உட்காந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போவோம் என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்டு தீபக் மெலிதாக சிரித்தான். மாமா, இது சென்னை. இங்கே நீங்கள் கேட்குற மாதிரி ஏரிக்கரையும் ஓடையும் இருக்காது. அதெல்லாம் நம்ம ஊரோட சரி. இங்கே காற்று வாங்கணுன்னா கூட காசு கொடுக்கணும் மாமா. நீங்கள் இழைப்பாடுறதுக்குன்னு தனியாக பெரிய பெரிய கட்டிடங்களெல்லாம் இருக்கும். அதுக்கு பேர் தான் மால். அங்கே போனால் நல்ல ஏசி காற்றுல சொகுசான நாற்காலியில் உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். வாங்க அங்கே போவோம் என்று சமாதானம் சொன்னான். இதை கேட்ட பொன்னம்பலம், என்னடா கொடுமை இது, காற்று வாங்க கூட கட்டுறதுக்குள்ளே தான் போகணுமா? இது என்ன ஊரோ, வாங்க என்று முணுமுணுத்தபடியே தீபக்கின் பின்னால் நடந்தார். பசியும் களைப்புமாக இருந்த அவர்களை தீபக் சென்னையில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான வணிக வளாகத்திற்கு அழைத்து சென்றான். அங்கே நுழைந்ததும் அந்த இடத்தின் அலங்காரத்தையும் குளிர்சாதன வசதியையும் பார்த்து பொன்னம்பலம் வாயை பிளந்து நின்றார். அதன் வாசலில் இருந்த நீரூற்றை பார்த்ததும் பொன்னம்பலம் குஷியானார். அட, இதோ இருக்கு பாருங்க மாப்பிள்ள ஓட, இதில் போய் உட்காரலாமா என்று கேட்க
தீபக், ஐயோ ஐயோ மாமா, இது சும்மா அழகுக்கு வச்சிருக்காங்க, இதிலெல்லாம் போய் உட்காரக்கூடாது என்று தடுத்து உள்ளே அழைத்து சென்றான். உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்த பளபளப்பான தரை மற்றும் கண்ணாடிகளை பார்த்து அவர் மிரண்டு போனார். அப்போதுதான் அவரது கண்களில் பட்டது அந்த லிஃப்ட். கண்ணாடி கூண்டுக்குள் மக்கள் ஏறி நிற்க அது மின்னல் வேகத்தில் மேலே கீழே செல்வதை பார்த்த பொன்னம்பலம் அப்படியே வியந்து நின்றார். மாப்பிள்ள, அது என்ன மாப்பிள்ள? அந்த பெட்டி பார்க்குறதுக்கு ஏதோ மந்திர பொட்டி மாதிரியே இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன் மாப்பிள்ள. இந்த டிவியில் வர சக்திமான் எல்லாம் ஒரு பொட்டிக்குள்ளே ஏறி நின்றுக்கிட்டு மேலே பறந்து போவார் பாரு, அப்படிப்பட்ட வித்த பொட்டி தானே இது. இதுக்குள்ளே போனால் நாமளும் அப்படியே சக்திமான் மாதிரி மேலே பறந்துடலாமா? ஒருவேளை இதுக்குள்ளே நின்னா கேட்டதெல்லாம் கிடைக்குமோ? என் பொண்ணு வாழ போகிற இடத்துல மந்திர பொட்டியெல்லாம் இருக்குதா? அட, ஆச்சரியமாக இருக்குதே என்று மிக குஷியாக கேட்டார். சுற்றுமுற்றும் நின்றவர்கள் அவரை ஏதோ வேற்று கிரகவாசியை பார்ப்பது போல பார்த்துவிட்டு சென்றார்கள். தீபக் அடக்க முடியாமல் சிரித்துவிட்டு, ஐயோ மாமா, இது சக்திமான் பெட்டியெல்லாம் இல்லை, இதுக்கு பேர் லிஃப்ட்டு. அதாவது நம்ம படிக்கட்டில் ஏறி கால் வலிக்க நடக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இதுக்குள்ளே நின்னா போதும், அதுவே நம்மளை மேலே கூட்டிகிட்டு போயிடும் என்று விளக்கினான். இதை கேட்டதும் பொன்னம்பலம் இன்னும் ஆச்சரியமாகி, அடேங்கப்பா, அப்படியா செய்தி? அப்போ இதில் ஏறினா அப்படியே வானத்தை தொட்டுடலாமா மாப்பிள்ள என்று ஆர்வமாக கேட்க தீபக் தன் தலையில் அடித்து கொண்டான். வானத்தை எல்லாம் தொட முடியாது மாமா, இதில் 8 மாடி வரைக்கும் போகலாம். நாம் இப்போ சாப்பிட்றதுக்கு 3வது மாடிக்கு போகணும், வாங்க ஏறி பார்ப்போம் என்று அவர்களை அந்த லிஃப்டை நோக்கி அழைத்தான். பொன்னம்பலம் ஆசையாக முன்னே செல்ல கார்த்திகாவோ பயத்தில் பின்வாங்கினாள். ஐயோ, எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குதுங்க, நான் படிக்கட்டிலேயே மெதுவாக ஏறி வந்துடுறேன், என்னை விட்டுடுங்க என்று கெஞ்சினாள். ஆனால் தீபக் அவளை விடவில்லை. அதான் அப்பா ஆசைப்படுறாருல்ல கார்த்திகா, சும்மா ஒரு தடவை ஏறிப்பார், ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ல என்று இருவரையும் லிஃப்டுக்குள் ஏற்றிவிட்டான். உள்ளே சென்றதும் அதன் உட்புறம் இருந்த கண்ணாடிகளையும் பளபளப்பான பொத்தான்களையும் பார்த்த பொன்னம்பலத்திற்கு பெருங்குஷியாகிவிட்டது. தீபக் 8வது மாடிக்கான பொத்தானை அழுத்த முற்பட்ட போது பொன்னம்பலம் இடையில் புகுந்து, அட மாப்பிள்ள, இதில் வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இத்தனை கலரில் பட்டன் இருக்கே, இந்த மந்திர பொட்டிக்குள்ளே யார் விளையாடுறதுக்கு இந்த வீடியோ கேம் வச்சுருக்காங்க? இதை நான் ஒருக்கா அமுக்கி விளையாடி பார்க்குறேனே என்று சொல்லியபடியே எமர்ஜென்சி மற்றும் தரைத்தளத்திற்கான பொத்தான்களை தனது கரடுமுரடான கைகளால் வரிசையாக அமுக்கினார். தீபக் பதறிப்போய், ஐயோ மாமா, இது வீடியோ கேம் இல்லை, இதில் நீங்கள் எதையும் தேவையில்லாமல் தொடக்கூடாது, அப்படி தொட்டால் மிஷின் ரிப்பேர் ஆகிடும், இப்போ பாருங்க என்ன ஆகுதுன்னு என்று சொல்லிக்கொண்டிருக்கும் போதே லிஃப்ட் திடீரென ஒரு குலுக்கலுடன் கீழ் நோக்கி நகரத் தொடங்கியது. அடே, என்னையா இது, ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஜாலியாக இருக்கு மாப்பிள்ள, மேலேயும் கீழேயுமா போயிட்டு வருது பாருங்களே என்று பொன்னம்பலம் குதூகலித்தார். ஆனால் லிஃப்ட் தரைத்தளத்தை தாண்டி வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்கு கீழே இருந்த குடோன் பகுதிக்கு செல்வதைக் கண்டதும் அந்த இடத்தின் இருட்டையும் அமைதியையும் பார்த்த பொன்னம்பலம் அப்படியே மிரண்டு போனார். ஐயையோ, என்னை யாராவது காப்பாத்துங்க மாப்பிள்ள, இது இது என்ன வண்டி, பூமியை பிளந்துக்கிட்டு உள்ளே போகுதே, நாம என்ன பாதாள லோகத்துக்கே போகிறோமா, யமனை பார்க்க போகிறோமா என்று அலறி அடித்துக்கொண்டு தீபக்கை கட்டி அணைத்து கொண்டார். கார்த்திகாவும் பயத்தில் கண்கள் கலங்க அந்த சின்னஞ்சிறிய இடத்திற்குள் பொன்னம்பலத்தின் கதறல் பெரும் சத்தமாக எதிரொலித்தது. தீபக் அவரை சமாதானப்படுத்த முயன்று, மாமா பயப்படாதுங்க, இது பூமி பிளந்துட்டெல்லாம் போகலை, இது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அடியில் இருக்கிற பேஸ்மெண்ட் என்று சத்தமாக கத்தினான். கிரவுண்ட் ஃப்ளோரா? அப்படின்னா என்ன மாப்பிள்ள என்று மூச்சிறைக்கு கேட்டார் பொன்னம்பலம். தீபக் பொறுமையாக, மாமா, நம்ம இருக்கிற இடத்துக்கு அடியில் நிலத்தை தோண்டி அங்கேயே ஒரு அறையை வசதியாக கட்டி வச்சுருப்பாங்க, அதுக்கு தான் பேஸ்மெண்ட்னு பேர் என்று விளக்கினான். இதை கேட்ட பொன்னம்பலம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார். அட, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, மனுஷன் மேலே இருக்கிறதுக்கே இடம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கான், நீங்கள் என்னடானா பூமிக்குள்ளே தோண்டி எல்லி மாதிரி உள்ளே போய் இருப்பீங்களா? இது என்னடா அநியாயம்
என்று தன் அங்கலாய்ப்பை தொடங்கினார். அவர் விடாமல், மாப்பிள்ள, இங்கே ஏதாவது பேய் பிசாசு இருக்குமா? இருட்டு இப்படி இருக்கே, மனுஷன் எப்படித்தான் பூமிக்குள்ளே இருக்கானோ என்று கேள்விகளை சரமாரியாக கேட்டார். தீபக் தன் தலையில் பலமாக அடித்துக்கொண்டு அந்த லிஃப்ட் மீண்டும் மேல் நோக்கி செல்ல பொத்தானை அழுத்தினான். லிஃப்ட் மேலே நகரத் தொடங்கியதும், அப்பாடா, எம்மங்கிட்ட இருந்து தப்பிச்சோம் என்று பொன்னம்பலம் பெருமூச்சு விட்டார். மூன்றாவது மாடியில் கதவு திறந்ததும் மின்னல் வேகத்தில் வெளியே குதித்த பொன்னம்பலம், மாப்பிள்ள, இனிமே இந்த மந்திர பெட்டிக்குள்ள எல்லாம் போகவே வேண்டாம். எனக்கு பூமிக்கு மேலே இருக்கிறது தான் நிம்மதி, பூமிக்குள்ளே போகிறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது என்று சொல்லியபடி தன் வேட்டியை சரி செய்து கொண்டார். அந்த பிரம்மாண்டமான வணிக வளாகத்தில் பொன்னம்பலத்தின் சிரிப்பும் கலகலப்புமாக இருந்த அந்த தருணங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் வந்து நின்ற மாத்திரத்திலேயே கசப்பான நினைவுகளாக மாறத் தொடங்கின. தீபக், கார்த்திகா மற்றும் பொன்னம்பலம் மூவரும் அந்த உயரமான கட்டிடத்தின் நுழைவாயிலுக்கு வந்தனர். பொன்னம்பலம் அண்ணாந்து பார்த்து, அடேங்கப்பா, கோட்டை மாதிரியெல்லாம் இருக்கு. இதுலையா மாப்பிள்ள நீங்கள் இவ்வளோ நாளாக குடியிருக்கீங்க? ராஜா வீட்டு கண்ணு மாதிரியெல்லாம் வாழறீங்க என்று பெருமிதத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லி முடிப்பதற்குள் அங்கே நின்றிருந்த செக்யூரிட்டி அவர்களை வழிமறித்தார். அவரது முகம் கடுகடுப்பாக இருந்தது. கையிலிருந்த நோட்டு புத்தகத்தை ஓங்கி மூடிவிட்டு தீபக்கை ஒரு குற்றவாளியை பார்ப்பது போல பார்த்தார். சார், நீங்கள் இப்போவே இந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணணும். உங்களை பற்றி இங்கே இருக்கிற மற்ற குடியிருப்பு வாசிகளெல்லாம் அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே உங்களை இங்கே அனுமதிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் முகத்தில் அடித்தார் போர் சொன்னார். தீபக் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போனான். தன் மாமனார் முன்னிலையில் தனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன், நான் எதுக்கு காலி பண்ணணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? மாதம் வாடகையை சரியாத்தானே தர்றேன் என்று தீபக் ஆத்திரத்தோடு கேட்டான். அதற்கு அந்த செக்யூரிட்டி எழலாக சிரித்துவிட்டு, வாடகை மட்டும் கொடுத்தா போதுமா சார்? இங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாம் குடும்பத்தோட நிம்மதியாக வாழ வர்றவங்க. ஏற்கனவே உங்கள் ஒய்ஃபால் இங்கே நடந்த அந்த ரகளையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னு விஷயம் எல்லா இடமும் பரவிக்கிட்டு இருக்குது. இவ்வளவு கிரிமினல் பின்னணி இருக்கிற ஒருத்தரை நாங்கள் எப்படி சார் இங்கே தங்க வைக்க முடியும்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. வருமானம் இல்லாத ஒருத்தருக்கு எப்படி வீடு கொடுக்க முடியும்? உங்களுக்கு 30 நாள் டைம் தரோம், அதுக்குள்ளே உங்கள் சாமான்களை எடுத்துக்கிட்டு காலி பண்ணிடுங்க என்று மிக தாழ்வாக பேசினார். இதை கேட்ட பொன்னம்பலமோ நிலை குலைந்து போனார். என்ன மாப்பிள்ள, நான் வந்த நேரம் உங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துடுச்சே, நான் ராசி இல்லாதவனா வந்துட்டேனா என்று அவர் கண்கள் கலங்க கேட்டபோது தீபக்கின் இதயம் நொறுங்கி போனது. மாமா, இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை, கவலைப்படாதுங்க, நான் இருக்கேன் என்று சொல்லி அவருக்கு தைரியம் கொடுத்தான். தனது தன்மானம் அந்த செக்யூரிட்டியின் காலடியில் மிதிபடுவதைக் கண்ட தீபக் இனி அந்த இடத்தில் ஒரு நிமிடம் கூட இருக்க விரும்பவில்லை. ஆனால் தன் மனைவியையும் வயதான மாமனாரையும் கூட்டிக் கொண்டு எங்கே செல்வது என்ற கேள்வி அவன் முன்னே பூதாகரமாக நின்றது. கையில் இருந்த செல்போனை எடுத்து தனது நெருங்கிய நண்பன் சந்திரனுக்கு ஃபோன் செய்தான். அவனது குரலில் ஒருவித நடுக்கமும் அதே சமயம் உறுதியும் கலந்திருந்தது. டே சந்திரன், அன்னைக்கு நீ பேசும்போது உன்னோட மாமாவோட அந்த டியூஷன் சென்டர் விற்கிறதா சொன்னியே, அது எனக்கு கிடைக்கிறதுக்கு இப்போது ஏற்பாடு பண்ண முடியுமா? என்கிட்ட இப்போ மொத்தமாக கொடுக்க பணம் இல்லைடா, ஆனால் கண்டிப்பாக ஒரு 3-4 தவணையாக பிரித்து கொடுத்துடுறேன். எனக்காக இதை மட்டும் கொஞ்சம் பேசி முடிக்கிறியா என்று ஒருவித தவிப்போடு கேட்டான். சந்திரன் மறுமுனையில் திகைத்து போய், டேய் தீபக், என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்குடா என்கிட்ட இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குற? இதைத்தானே நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டேன். ஆனால் நீ தான் கார்த்திகாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், இந்த அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை தான் அவளுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி மறந்துட்ட. இப்போது திடீர்னு ஏன் கேட்குற என்று கேட்டான். தீபக் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு, நிலைமை இப்போ அப்படிடா, என் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து இப்போவே என்னை காலி பண்ண சொல்லிட்டாங்க.
அந்த டியூஷன் சென்டரோட சேர்ந்து தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குல்ல என்று ஆர்வமாக கேட்டான். அதற்கு சந்திரன் மிகுந்த வருத்தத்துடன், டேய், நிஜத்தை சொல்லணும்னா அது வீடு இல்லடா, அது ஒரு சின்ன குடிசை மாதிரி தான் இருக்கும். சும்மா கொஞ்ச நேரம் மதியம் இளைப்பாடுறதுக்காக என் மாமா கட்டி வச்ச ஒரு கூரை வீடு அது. அதில் போய் நீ எப்படிடா உன் குடும்பத்தோட தங்க முடியும்? அங்கே அடிப்படை வசதிகள் கூட சரியாக இருக்காது என்று எவ்வளவோ தடுத்து பார்த்தான். ஆனால் தீபக் விடவில்லை. வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய போராட்டத்தை பார்த்துட்டேன்டா, இந்த வாழ்க்கையும் ஒரு கை பார்த்துடலாமே. கார்த்திகாவும் அவங்க அப்பாவும் கிராமத்தில் இதை விட சின்ன வீட்டில் கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க தான். அவங்களுக்கு இதெல்லாம் பழகுனது தான். எனக்கு மட்டும்தான் புதுசு. ஆனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். கௌரவம் இல்லாத இடத்துல கோபுரத்தில் வாழ்கிறத விட மானத்தோட ஒரு குடிசையில் வாழ்கிறது எவ்வளவோ மேல்டா என்றான். சந்திரனும் அவன் உறுதியை கண்டு, சரி மச்சான், நீ இப்போவே கிளம்பி வா, நான் மாமா கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தான். சந்திரனிடம் பேசி முடித்ததும் தீபக்கின் முகம் ஒரு தெளிவோடு மாறியது. அவன் நேராக அந்த செக்யூரிட்டியிடம் சென்றான். அவனது கண்கள் ஆக்ரோஷத்தில் மின்னின. சார், எனக்காக நீங்கள் சொன்ன அந்த 30 நாள் சலுகையெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வெறும் 3 நாள் டைம் கொடுங்க போதும். அதுவும் இங்கே இருக்கிற என் வீட்டு சாமான்களை மாற்றுறதுக்காக மட்டும்தான். அந்த 3 நாளைக்குள்ளே நான் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை முழுசாக செட்டில் பண்ணி ரெடி பண்ணி வைங்க என்று அதிகாரமாக கட்டளையிட்டான். தீபக்கின் அந்த மாற்றத்தை கண்டு அந்த செக்யூரிட்டி ஒரு நிமிடம் மிரண்டு போனார். தன் மானத்தை இழந்து அந்த பிரம்மாண்ட கட்டிடத்திற்குள் நுழைய தீபக்கிற்கு மனமே வரவில்லை. கார்த்திகாவின் கைகளை பற்றி கொண்டு, கார்த்திகா, உனக்கு இது கஷ்டமா இருக்குமா என்று கேட்டான். கார்த்திகா அவன் கண்களை பார்த்து, நீங்கள் எடுக்கிற முடிவு எதுனாலும் அது எனக்கு சம்மதம்தான் என்று மிக உறுதியாக சொன்னாள். பொன்னம்பலமோ நகரத்தின் இந்த போலி முகத்தையும் பண பலம் படைத்தவர்களின் அதிகாரத்தையும் கண்டு மௌனமாக நின்றார். மாப்பிள்ள, கவலைப்படாதுங்க, நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க தான். நீங்கள் நிம்மதியாக இருங்க, அதுவே போதும் என்றார். தீபக் ஒரு முறை கூட அந்த அடுக்குமாடி தளத்தை திரும்பி பார்க்கவில்லை. வாங்க போகலாம், நமக்காக வேற இடம் காத்துக்கிட்டு இருக்கு என்று சொல்லி அந்த கான்கிரீட் காட்டை விட்டு வெளியேறினான். அங்கே ஒரு குடிசைதான் காத்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்தும் அங்கே தனக்கான சுயமரியாதை இருக்கும் என்ற நம்பிக்கை அவனை வேகமாக நடக்க வைத்தது. விதி அவனை வீழ்த்த நினைத்தாலும் அவன் தனது வைராக்கியத்தால் மீண்டும் எழ தயாரானான். அந்த சின்ன குடிசையில் இருந்து ஒரு புதிய புரட்சியை அந்த டியூஷன் சென்டர் மூலமாக தொடங்க வேண்டும் என்ற வெறி அவனது இரத்தத்தில் ஊறியது. கார்த்திகாவும் பொன்னம்பலமும் அவனுக்கு நிழலாக தொடர்ந்து வந்தனர். அப்பார்ட்மெண்ட்டின் அவமானங்களை உதறி தழுவிவிட்டு தீபக், கார்த்திகா மற்றும் பொன்னம்பலம் மூவரும் சந்திரன் சொன்ன அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். சென்னை மாநகரத்தின் இரைச்சலுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு சந்தடி நிறைந்த பகுதியில் சந்து பொந்துகளுக்கு இடையே அந்த பழைய டியூஷன் சென்டர் அமைந்திருந்தது. அவர்கள் அங்கே சென்றபோது சந்திரன் ஏற்கனவே அங்கே காத்திருந்தான். தீபக்கை பார்த்ததும் ஓடி வந்து அவன் கைகளை பற்றி கொண்டான். டே தீபக், மாமா இப்போ ஊரில் இல்லடா, ஏதோ ஒரு விசேஷத்துக்காக வெளியே போயிருக்காரு. ஆனால் நான் அவர்கிட்ட ஃபோனில் எல்லாத்தையும் பேசிட்டேன். அத்தைக்கிட்ட இருந்து சாவி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாமா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அக்ரிமெண்ட் பேப்பரில் கையெழுத்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டாரு என்று கூறி அந்த சாவியை தீபக்கிடம் நீட்டினான். தீபக் ஒருவித நிம்மதியுடன் அந்த சாவியை பெற்றுக்கொண்டான். சந்திரன் அந்த பழைய மரக்கதவின் பூட்டை திறக்க முயன்றபோது, டேய் வாடா, உள்ளெல்லாம் ஒரே தூசியாக இருக்கும், 2 மாசமாக திறக்காமலே போட்டிருந்தது, முதல்ல நம்ம உள்ளே போய் க்ளீன் பண்ணுவோம், அப்புறமா மற்றதை பேசலாம் என்றான். தீபக் தயக்கத்துடன், டே சந்திரன், உனக்கு எதுக்குடா இந்த கஷ்டம்? நீ இவ்வளோ தூரம் வந்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ்டா, மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்ல சந்திரன் அவனை முறைத்தான். ஏய், என்னடா மச்சான் இப்படி பேசிட்ட, விடுடா, வா உள்ளே போவோம் என்று சொல்லி அவன் கதவை திறந்தான். கதவை திறந்த மாத்திரத்திலேயே பல நாட்களாக அடைக்கப்பட்டு கிடந்த அந்த அறையிலிருந்து ஒருவித வாசனையும் ஒட்டடையும் அவர்களை வரவேற்றன. காற்றில் பறந்த அந்த தூசுகள் அனைவரையும் ஒரு நிமிடம் தும்ம வைத்தன. ஆனாலும் அந்த பழைய கட்டிடத்திற்குள் நுழைந்தபோது தீபக்கிற்கு ஒரு புதிய தெம்பு பிறந்தது. அப்பார்ட்மெண்ட்டின் அந்த பளபளப்பான தரையை விட இந்த தூசு படிந்த தரை அவனுக்கு நெருக்கமாக தெரிந்தது. சுற்றிலும் சிதறி கிடந்த பழைய பெஞ்சுகளும் கரும்பலகையும் அவன் ஒரு ஆசிரியராக புதிய பயணத்தை தொடங்க போவதற்கான அடையாளங்களாக தெரிந்தன. கார்த்திகா மெதுவாக உள்ளே வந்து அந்த இடத்தை ஒருமுறை சுற்றி பார்த்தாள். அவளது கண்களில் வருத்தம் இல்லை,
மாறாக தன் கணவனுக்கான ஒரு புதிய ராஜ்யம் இது என்ற பெருமிதம் மட்டுமே இருந்தது. பொன்னம்பலம் அந்த இடத்தின் உயரத்தையும் காற்றோட்டத்தையும் பார்த்துவிட்டு, பரவாயில்ல மாப்பிள்ள, இது நம்ம ஊர் பள்ளிக்கூடம் மாதிரியே இருக்கு என்று உற்சாகமாக சொன்னார். அன்றைய இரவு அமைதியாக கழிந்தது. ஆனால் மறுநாள் விடியல் அங்கே எதிர்பாராத குழப்பத்தையும் அதிரடியையும் ஏற்படுத்தியது.